இதை நாம் யார்கிட்ட போய் நிர்பந்திக்கணும்? இந்த 4 கோரிக்கையோடு நான் முதல்வர் சந்திக்க போகிறேன். இதுக்கு முன்னாலாம் சந்திச்சே, நீ சொல்லவே இல்லையாப்பா? உன்னை அந்த ஆள் எப்படி நம்புறாரு அவங்க அப்பா? பார்லிமெண்ட்டை கலக்குன்றாரு. சும்மா ஒரு 4 எம்எல்ஏ வச்சுருங்க, சட்டமன்றத்தை கூட கலக்க மாட்டோமே, ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வான்னு. மயிலறகாலில் அப்படியே தடவி 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 பார்க்குறோம். போ அப்படின்னு எஜமானர் சொல்கிறாரு. ஒரு காலம் அதை தான், இதுக்கெல்லாம் காரணம் சனாதனம், இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் அவர்கள் சனாதனம்னு சொல்கிறாரா என்னன்னு சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை சரியாக அமுல்படுத்துகிறேன்னா அதை அமுல்படுத்துகிற விதமாக நாம் அவர்களை நிர்பந்திக்க வேண்டும். இங்கே நிர்பந்தமே இல்லை, எல்லாமே சனாதனம்னு சொல்லிட்டு எல்லாமே சமாதானம் தான். அது இருக்கிற வரைக்கும் இங்கே ஒன்றும் பெருசாக நடக்காது. எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தையே செலவு செய்யலாவே நீ கேட்க மாட்ற. சட்டப்படியான அந்த பணத்தை செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்புகிறோம், அதே கேட்க மாட்ற. நீங்கள் ஒரு புது சட்டத்தை போடுவதற்கு அழுத்தம் கொடுப்போம்னு சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது? இல்லை, இன்றைக்கு நாம் திருமாவளவனை விமர்சனம் செய்கிறோம் இந்த விஷயத்தில். நாளை நாம் திருமாவளவனை பாராட்ட வேண்டிய கட்டம் வரும் அப்படின்னு நிரூபித்து காட்டுங்க அந்த சட்டத்தை வாங்கி கொடுத்து.